ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 100 விழுக்காடு வாக்காளர்களில் 65 விழுக்காடு தான் வாக்கு செலுத்தவே வாரான். நமக்கு இன்னும் சந்தேகம் என்ன, இந்த வேட்பாளர் மேலே நம்பிக்கை இல்லையா, இந்த ஜனநாயகத்து மேலேயே அவனுக்கு நம்பிக்கை இல்லையான்னு தெரியல. அப்படி இருந்தாலும் அந்த வாக்கு செலுத்தவர்களுக்கே காசு கொடுத்தா தான் வாரான், சாப்பாடு சாராயம் கொடுத்தா தான் வாரான். இந்த நிலையில் நீ இருக்கிற வாக்கையும் தூக்கிச்சின்னா, இப்போ என் தம்பி இப்போ என் குழந்தைய போட்டிடுது சிவகங்கையில், என் தம்பி 2 பேரும் இறந்தோர் பட்டியலில் சேர்த்தா எப்படிப்பட்ட சீர்திருத்தம், எப்படிப்பட்ட வேலைன்னு பாருங்க. அன்னைக்கு வாக்காளர்கள் சேர்ந்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் அவர்களுக்கான வாக்காளரை தேர்வு செய்யறாங்க. நீ எங்க வாக்காளர்னா உங்க ஓட்டு இருக்கும், இல்லைன்னா தூக்கிடுவோம். அப்படி ஏகப்பட்ட குழப்பம் உங்களுக்கு தெரியும். இப்போ எங்க ஐயா புலமை பித்தன் அவங்க உயிரோட இல்லை, ஆனா அவங்க வாக்கு இருக்கு. அவர் புகழ்பெற்ற கவிஞருங்கிறனால, புலவருங்கிறனால அவர் இறந்துட்டாரான்னு அவர் வாக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. நீங்க சொன்னது இந்த இதை நீக்கிறதுக்கு தான் வர்றேன்னு, அப்ப எங்க நீக்கலையே. அப்படி ஒரு இடத்துல நடக்கிற பிழை கண்டுபிடிக்கப்படுதுன்னா அப்படி நாடங்களும் எத்தனை ஆயிரம் பிழை நிகழ்ந்திருக்குங்கிறத பார்க்கணும். அப்ப இது ஒரு திட்டமிட்டு, அதான் சொல்றாருல அம்மா நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொல்றாரு, இது ஒரு ஜனநாயக படுகொலை, அரசியல் படுகொலை. இது மக்களுடைய கடைசி உரிமையை பறிக்கிற ஒரு படுகொலை. இவங்க அதை கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க வாக்க வச்சுக்கிட்டு மீதியை தூக்கி விடலாம். உங்களுக்கு பிஜேபி அதையே செய்யலாம். நம்மள மாதிரி எளிய பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்?